வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இப்போது நம்ம பெருவிடை கிராஸ் கோழியோட குஞ்சுகள் வளர்ப்பில் 17வது நாள். இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கும் மொத்தத்தில் மணி 2:30. வெளியில் போயிட்டேன், அதனால் இப்போ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. வெளியில் மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த நம்ம சொன்னாலே அந்த செடிகள் ஓரத்துலேயே தான் பெரும்பாலும் மேய்ஞ்சி கிளஞ்சிட்டே இருக்கும். அதுக்கே பார்த்திங்கன்னா வேறு எங்கிட்டும் போகாது, வீட்டு பக்கத்துலேயே மேயும். இப்போ நான் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னதும் பார்த்திங்கன்னா நேராக நான் இற போடுற இடத்துக்கு போகுது. ஏன்னா குஞ்சுகளுக்கு இறப்படை கொடுத்துருந்தாலும் கோழிக்கு பார்த்திங்கன்னா அரிசி கம்பு இதெல்லாம் போட்டால் தான் வகுறு நிறையும். அதுக்கு வெளி மேய்ச்சல்லாம் போதுமான அளவில் இற கிடைக்காது. அது முட்டையிடுற சமயங்களில் தான் அதுக்கு தேவையான இறையை அது பிறக்க முடியும். மிச்ச நேரங்களில் நம்ம தான் பார்த்திங்கன்னா போட முடியும். அதனால் நான் கரெக்டாக இற போடுற இடத்துல தேடுது இறை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி, இறையை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக கம்பு எடுத்து கொடுக்குறேன். இந்த ஓடி சாப்பிடுது. கீழே போட்டோம்னா குஞ்சுகளுக்கு தான் பிறகு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்துன்னா குஞ்சுகளுக்கு 1-2 கீழே கொத்தி போடுது பாருங்கள். அது திங்கிறப்பே குஞ்சுகளுக்கும் கீழே செதறும். அதை குஞ்சுகள் பிறக்கிறோம். எப்பயுமே நம்ம அதிகமாக கம்பு தான் கொடுப்போம். கம்பு கொடுக்குறப்போ கோழிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த நல்லா இப்போ குஞ்சுகளுக்கு பிறகு போட்டுருச்சா, நீ பார்த்திங்கன்னா அடுத்து நல்லா சாப்பிடுது பாருங்கள். அது தேவைக்கு சாப்பிட்றோம். ஏன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இது முட்டையிட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 45 நாள் குஞ்சு வளர்ப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குஞ்சுகள் தனியாக பிரித்து விட்டுட்டு அது முட்டையிட ஆரம்பிச்சிடும். தலையீத்து கோழிகள் அடுத்தடுத்த ஈத்தில் தான் பார்த்திங்கன்னா 45-50 நாள் ஆகும். அடுத்து 55, அடுத்து 60 நாள் வரைக்கும் குஞ்சுகள் வளர்ப்பில் இருக்கும். அடுத்து முட்டையிடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த கோழி இப்போ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால 45வது நாள் முட்டையிட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இறை கொடுத்து வச்சிடணும். அப்போ தான் ஸ்ட்ரென்த் இருக்கும் கோழிக்கு. குஞ்சுகள் நல்லா வளர்ச்சி இருக்குது. தன்னாலேயே மேய புறப்பட்டுருச்சு. 7 குஞ்சுகளும் நல்லபடியாக இருக்குது. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா ஓடிடும். இனி அடுத்து நம்ம பெருவிடை மயில் கருப்பு என்ன செய்யணும்னு பார்ப்போம். இது 10 குஞ்சுகளும் நல்லா ஆக்டிவாக இருக்குது. ரெக்கையெல்லாம் நல்லா முளைச்சிருச்சு குஞ்சுகளுக்கு. இன்றைக்கி இதுக்கு 7வது நாள். அந்த கோழிக்கும் இந்த கோழிக்கும் 10 நாள் டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி இந்த கோழியை கீழே இறக்கி மேய்கிறதுக்காக விடணும். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த 2 கோழிகளோட அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே. இந்த கோழிக்கும் கம்பு வச்சுருந்தோம். கம்பு தண்ணி எல்லாம் வச்சுருந்தாலும் பூரா சதறி விட்டுரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி வளர்ப்புகள் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தேங்க்யூ.